ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவங்க பாட்டி வந்து கிளம்பிட்டா ராகவ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அபி வீட்டுக்கு ராகவ், அதுக்கப்புறம் பாட்டி, இங்கே விக்னேஷ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. அபி வந்து ரொம்ப அழகாக வந்து காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து அப்படியே மயங்கி போகிறாரு. விக்னேஷ் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து ராகவுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. சரி இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு அப்படியே வலிக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சரிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து விக்னேஷோட ஃபேமிலி விசாரிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷமாக வந்து சரி கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ராகு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து எல்லாரும் போய்ட்டு ராகு வந்து அபியை பார்க்குறாரு. அபியை பார்த்துட்டு ஏதோ பேச வர்றாரு. ஆனால் அவரால் எதுவுமே பேசவும் இல்லை. அப்படியே பார்த்துட்டு வந்து ஒன்றும் பேசாமல் அப்படியே கிளம்புறாரு. அடுத்து வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு ரொம்ப டென்ஷனாக இருக்கார். நினச்சி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட மனசாட்சி வந்து அவர் கேள்வி கேட்குது, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, இப்படி பண்ணிட்டியே, நான் அவ்வளோ சொன்னேனே உங்ககிட்ட மிஸ் பண்ணாத அபின்னு சொல்லிட்டு, உங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா, பாரு கொஞ்ச நாள் வந்து அபிக்கு கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது. அதுக்கிட்ட ராகு இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. நான் விட மாட்டேன், அபிக்கு வந்து கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன், எப்படியாவது வந்து அபிக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். ஆனால் இப்போ எப்படி சொல்ல முடியும், அவளுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, இப்போ நான் சொன்னால் கூட அது கெடுக்கிற மாதிரி ஆயிரும்ல, அதனால் வந்து நான் அபிக்கிட்ட சொல்லவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ராகு மனசு கஷ்டப்படுறாரு. ராகவ் வந்து முரளிக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி முரளிக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் உடனே வீட்டுக்கு வரணும், அப்படி வரலன்னா அப்புறம் நான் தேடி வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்ட முரளி வந்து இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, என்கிட்ட எப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து அவங்க வந்து சுந்தரிக்கு கால் பண்ணுறாரு. என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ நேரில் வா, அப்படி இல்லைன்னா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், முதல்ல நேரில் வா எல்லாம் பேசிக்கலான்னொன்னே, அங்கே அபி இருப்பாளே அப்படின்னோடனே, அபி ஏதோ வேலை விஷயமா போயிட்டா, அதனால் அபி இல்லை, அதனால் நீ வா அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு முரளி அங்கே வராரு. முரளியை பார்த்தோன்னா அஞ்சலி ஓடி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல், என்ன அம்மா நான் கொஞ்ச நாளாக உங்களை பிரிஞ்சிருந்தேன்னு மனசு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, உனக்கு பெரிய சந்தோஷத்தை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிச்சு, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியடையாத முரளி, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஒன்றும் புரியல. வந்து முரளிக்கு அப்படியே நிற்கிறாரு. உடனே வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எனக்கு புரியுதுங்க அப்படின்ற, ஆமாம்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கிட்ட செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே வந்து சுந்தரியை பார்க்குறாரு. சுந்தரி வந்து அப்படியே வந்து முழிக்கிறாங்க திருன்னு. உடனே வந்து செமையாக வந்து சந்தோஷப்படுற மாதிரி அப்படியே நடிக்கிறாரு. எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அம்மம்மா, நீங்கள் வந்து ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளாம் பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து தனியாக வந்து பேசுகிற சுந்தரி கிட்ட, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் மருந்து கரெக்டாக தானே கொடுத்தீங்க, எப்படி இப்படி ஆனா அப்படின்னோடனே, அது ஏதோ அபி வந்து நாட்டு மருந்து கொடுத்தாலாம், அதனால் வந்து இவள் கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னோடனே, அபி பண்ணுற வேலை தான் இதெல்லாம், அவளை இங்கே விட்டல அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அபியை பற்றி சொல்லாதீங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு விஷயமும் உனக்கு இருக்குது, என்ன விஷயம், அபிக்கு பேசி முடிச்சுட்டாங்க கல்யாணம், விக்னேஷ்ன்ற ஒரு பையனுக்கு பேசி முடிச்சுட்டாங்க, எல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்காங்களே மாமியார் அவங்க பண்ண வேலை தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க, அபிக்கு அப்படின்னு நடக்க சான்ஸே கிடையாது, நான் விடவே மாட்டேன், நீ இப்படியே சொல்லிட்டு, ஆனால் அபிக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ அபியை பார்த்து பேசுனியா இல்லையா, இல்லை என்னால் பேச முடியல, என்ன பேசுதுன்னு தெரியல, இங்கே பாரு எப்படியாவது அபிமானத்தை நீ மாற்றினாரா இந்த பிரச்சனைலாம் தீரும், புரியுதா, அது வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது, அவங்க வீட்லேயும் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் அபியும் மனசு மாறுவாளான்னு எனக்கு தெரியல, அதுவும் பெரிய பணக்கார வீட்டு சம்மந்தம், கண்டிப்பாக வந்து ஓகே பண்ணுவாங்க அவங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறா. நான் விடவே மாட்டேன், அபியை வந்து யாருக்காக நான் விட்டு தர மாட்டேன், சரி இங்கே என்ன பண்ணுறது, இந்த அஞ்சலி விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ அபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறாரு. என்ன பண்ணுறாரு, நேராக அபி பார்க்க போகிறாரு. அபிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமா, இந்த கல்யாணம் வேணாம், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆல்ரெடி பண்ணதுக்கு, இப்போ நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷனாக வந்து அபி என்ன பண்ணுறாங்க, பலார்னு ஒரு அறை விடுறாங்க, மரியாதை இங்கே போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாங்க. அதனால் முரளி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. வந்து அஞ்சலி வந்து இந்த மாதிரி குழந்தை உருவானா நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட சொல்கிறாங்க. முரளி அந்த வேண்டுதல் பண்ணுறதுக்காக வராரு. 2 பேரும் வந்து பண்ணும்போது கரெக்டாக வந்து அபி பார்த்துடுறாங்க. பார்த்து அதிர்ச்சிடுறாங்க. அப்போ இந்த முரளி தான் இவ்வளோ நாள் வந்து எங்கள் வீட்டில் நடிச்சிட்டு இருந்தானா சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த உண்மைகளெல்லாம் வந்து அஞ்சலி மேடம் கிட்ட சொல்லியே ஆகணும், ஆனால் இப்போ கன்சீவாக இருக்காங்களே எப்படி சொல்கிறது, அவங்க அதிர்ச்சி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாக்கிட்டா சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஐயோ அவர் பயங்கர டென்ஷன் பார்ட்டியாச்சே, கண்டிப்பாக வந்து அந்த முரளியை சும்மாவே விட மாட்டார், இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட முடியுது.